ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தாங்க வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் கேட்ட கேள்விக்கான பதில், அப்பக்கோவைனா என்ன? இந்த இருக்குது பார்த்திங்களா, இலைகள் பாருங்கள், இதுதான், இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கிழங்குகள் மூலமாக தான் இது வளருங்க. நிறைய பேர் விதை, இதில் வந்து ஒரு சிவப்பு கலரில் பழம் வரும். கோவையினுடைய குடும்பம் தான் இது. ஆனால் கோவக்காய் அளவுக்கு இல்லாமல், பெருசாக இல்லாமல், குட்டியாக ஒரு கூர்மையான ஒரு நுனிகளை கொண்டதாக இருக்குங்க. நான் முடிஞ்சால் உங்களுக்கு அதோட ஃபிகரை வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட பழங்கள் காய்கள் இல்லை, நிறைய இருந்தது, இப்போ நம்ம கட் பண்ணனால இல்லை. ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். இதோட பயன்கள் என்னன்னு நிறைய பேர் கேட்டதுனால நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. இது வந்து ஒரு அரிய வகை. இதை கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் வளர்க்க வேண்டிய ஒன்று. கிடச்சிச்சு அப்படின்னா கட்டாயம் வளருங்க. நம்ம இதை வந்து ஃப்ரீயாக தான் ஒரு உறவு மூலமாக வாங்கினோம். ஸோ மற்றவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிங்கிற பேசிஸில் தான் நான் வந்து ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டு வாங்குகிறவங்களுக்கு நான் இதை இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வியாபாரம் பண்ணுறதுல எனக்கு ஈடுபாடு கிடையாது. நிறைய பேர் வந்து நாங்கள் 120 ரூபான்னு வாங்கினோம், 150 ரூபா, 160 ரூபான்னு வாங்கினோம், நீங்கள் எங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கொடுங்க, உங்ககிட்ட வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக அப்பக்கோவை வியாபாரம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ப்ராடக்ட் நம்மக்கிட்ட ஹெல்த் மிக்ஸ், களி மிக்ஸ், அதுக்கப்புறம் நலங்கு மாவு இருக்குது. ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி அதை வாங்கி இதையும் நீங்கள் பயன்பெறுங்க, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பயன்களுக்கு வரலாம். அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுங்க இதில். விட்டமினில் பியும் சியும் இருக்குது. கால்சியம் சத்து, பாஸ்பரஸ், அதுக்கப்புறம் இரும்பு சத்து அதிகமாக கொண்டது. இதனுடைய காய் பழம் பயன்படுத்தலாமான்னா கண்டிப்பாக கிடையாது. இதனுடைய இலைப்பகுதிகளை சட்னி, துவையல், அதுக்கப்புறம் பாலில் மிக்ஸ் பண்ணியும் நம்ம சாப்பிடலாம், சரிங்களா? இதனுடைய இலைகள் பக்கத்தில் போனீங்க அப்படின்னா முள்ளங்கியினுடைய அதிகபட்சமான ஒரு நறுமணம் எப்படி இருக்கும், சமைச்சப்புறம் முள்ளங்கியினுடைய ஸ்மெல் எப்படி இருக்கும், கொஞ்சம் பிடிக்காத மாதிரியான ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அப்படி தான் இதனுடைய இலைகள் இருக்கும், மனம். ஆனால் சமைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு மனம் இருக்கே, வித்தியாசமான சுவை இருக்கே, இது என்ன துவையல் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்பாங்க. அட்டகாசமான ஒரு சுவை இருக்கும், சரிங்களா? கபத்தை போக்கக்கூடியது. இது வந்து சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் இருக்குது அப்படின்னாக்க சிறு குழந்தைகளுக்கு கூட பாலில் கலந்து இதனுடைய இலைகளை அரைச்சி பாலில் கலந்து கொடுத்தாக்க சளியை ஃபுல்லாக அப்படியே மலத்தின் மூலமாக வெளியே கொண்டு வந்துடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இது வந்து இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும். ஹீமோக்ளோபின் லெவல், இரும்பு சத்து கம்மியாக இருந்தது அப்படின்னா வாரத்தில் 2-3 முறை துவையலாக சட்னியாக நீங்கள் எடுத்துக்கும் போது அதிகமாக அது இரும்பு சத்து, ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறுக்கு வலி, கால் வலி, கை கால் வலி 40 வயதுக்கு மேலே எல்லாருக்குமே இருக்கும். கால்சியம் குறைபாடு இருக்கும். மெனோபாஸ் டைமில் இருக்கிறவங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த இலை வந்து ரொம்ப 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 பயனுள்ளதுங்க. கண்டிப்பாக வீட்டில் வச்சு வளர்த்து பயன்பெறுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் உடல் சூடு, நீர்க்கடுப்பு, நீர் சுருக்கு, இந்த மாதிரி உடல் உஷ்ணம், இதனால் நிறைய விதமான பிரச்சனைகள் வருங்கள. அதையெல்லாம் சரி பண்ணக்கூடியது, ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது. ஆனால் அதுக்காக நிறைய சாப்பிட்டா ரொம்ப குளிர்ச்சி ஆயிரும், முடியாமல் போயிடுமா? கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாதுங்க. உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய வியாதிகளை சரி பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லை, தோல் வியாதிகள், சிரங்கு, ஏதாவது தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜி அதெல்லாம் இருந்தது அப்படின்னா இதை அரைச்சி மேலே பூசினா கூட அந்த தோல் வியாதிகள்லாம் சரியாயிடும். உள்ளுக்குள் எடுக்கும் பொழுதும் தோல் வியாதிகளை சரிப்படுத்தக்கூடிய ஒரு இலைங்க இது. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை குடல் புண்கள், குடல் சம்பந்தமான செரிமான கோளாறு, குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறையா இருக்கும். அடிக்கடி வந்து மலம் போகிறது, வயிறு வலி,
வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த அப்பக்கோவையினுடைய இலைக்கு இருக்குது. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவோ அதை மட்டும் பற்றி நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். கண்டிப்பாக வேணுங்கிறவங்க உடனடியாக இதை ஆர்டர் போட்டு உங்களுக்கு நீங்கள் இலவசமாக இந்த கிழங்குகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதோடு சேர்ந்து இன்னொரு கிஃப்டாக உங்களுக்கு சிவப்பு மருதாணி, அதுவுமே அதிக மருத்துவம் குணம் வாய்ந்தது, முடி உதிர்வை எல்லாம் தடுக்கக்கூடியது அந்த சிவப்பு மருதாணி. ஸோ இதோட பயன்களை நான் கேட்டனால சொல்லிவிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்மா.